യാത്രക്കാർ ദയവായി ശ്രദ്ധിക്കുക. ട്രെയിൻ നമ്പർ 3333 is at platform number 3. യാത്രക്കാർ ദയവായി ശ്രദ്ധിക്കുക. Your attention please. यात्रियों कृपया ध्यान दीजिए. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க, புரியுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன் வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிகாஸ் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வந்திருந்தேன். ஸோ ஆக்சுவலி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் எடுத்துடலாம் ட்ரை பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியல. அது பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா திருப்பூர் போயிட்டு சரி கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து எங்கே போறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட் எடுத்து நம்ம சென்னை போக போகிறோம். ஸோ வாங்க நீங்களும் என்ன கூட இந்த ட்ராவலை பாருங்க. கண்டிப்பாக அந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ட்ரெயின் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:45 தான். ஸோ நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸ். ஸோ 3:45 சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின். ஸோ வந்து 3:45 தான் இங்கே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயின் வந்தோடனே கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ், இப்போ நமக்கு எதிரில் இருக்க ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா வந்து மதுரை டு சண்டிகர் போகிற எக்ஸ்பிரஸ் தான். ஸோ வந்து ஆன் டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளம்பிட்டான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போக போகிற ட்ரெயின் தான். ஸோ வந்து வெயிட் பண்ணுவோம். பட் நம்ம டைம் பார்த்திங்கன்னா வந்து 3:50 தான். பட் ஓகே. ஸோ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக என்ன பண்ணுவோம், போவோம். அதுன்னு பார்த்திங்கன்னா வந்து எத்தனை பேருக்கு ட்ரெயின் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது ஏன்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரெயின்னாலே ஒரு க்ரேஸ் தான் நமக்கு. ஸோ அதனால் அப்படி யாராவது கேட்போம்னா வந்து உங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லோரும் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா பை பாய் சொல்லிவிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ட்ரெயின் தான் வரும். பட் அது வந்து இப்போ வரைக்கும் டிலேவான்னு எனக்கு தெரியல. நான் செக் பண்ணலை. மேபி ஆன் டைமுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி அவ்வளோதாங்க கைஸ். ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் போனோடனே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேஷனே வந்து அமைதியாக ஆகிடுச்சு. ஸோ வந்து யாருமே இல்லை. ஸோ பரவாயில்ல, கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மதுரை டு சண்டிகர் எக்ஸ்பிரஸ் வந்து இது வரைக்கும் புல் பண்ணி கொண்டு வந்த லோக்கோ வந்துட்டுருக்கு. ஐ திங்க் வந்து இது செப்பரேட் பண்ணி கொண்டு போனாங்க செப்பரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். செப்பரேட் பண்ணி வேறு லோக்கோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து சண்டிகர் எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சு. ஸோ அடுத்து நம்ம வண்டி தான். ஓகே. ஸோ நம்ம ட்ரெயின் இல்லை. ஸோ நான் நம்ம ட்ரெயினாக அனௌன்ஸ் பண்ணி நினச்சேன், பட் நம்ம ட்ரெயின் இல்லை. ஸோ ஓகே, நம்ம ட்ரெயினை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வாங்க வெயிட் பண்ணி நம்ம ட்ரெயினில் ஏறுவோம். ஸோ ஐ திங்க் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஒரு இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு. மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3:24 ஆகுது. ஸோ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:45 தான். 3:45 டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 3:50 தான். ஸோ வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம ட்ரெயின் வந்துட்டோம். நம்ம வந்தோடனே என்ன பண்ணுவோம், விளாக் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஒரு ட்ரெயின் என்ட்ரு ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைசூர் டு தூத்துக்குடி போகிற எக்ஸ்பிரஸ். ஸோ வந்து அவனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் அரைவல் ஆகிட்டாங்க. ஸோ நமக்கு தான் வந்து இன்னும் ட்ரெயின் வரலன்னு சொல்லக்கூடாது, பட் நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆமாம். ஸோ ஏன்னா வந்து நான் ஆக்சுவலி யோசித்தேன் என்னென்னா வந்து எங்கே லேட் ஆகிட போகுது. ஏன்னா வந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து ஸ்டேஷன் வரணும். ஸோ அதனால் வந்து எங்கே டிலே ஆகிட போகுது அப்படின்றத மனதில் கருத்தில் கொண்டு நம்ம மேபி ஆட்டோ இல்லை பஸ்ஸு கிடைக்கலனா சரி கஷ்டமாயிடுமே அப்படின்றத மைண்டில் கொண்டு சீக்கிரம் வந்துட்டேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன், எதிர்பார்க்கவே இல்லை. 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேஷன் வந்துட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து என்னாலையும் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப், உங்களுடைய ஒத்துழைப்பு என்னை இன்னும் அதிகமாக பூஸ்ட் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கோச் நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் வந்து ட்ரெயின் வரல. பட் நம்ம கோச் பார்த்தீங்கன்னா வந்து S6. ஸோ S6 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதனால அது வரையும் அப்படி நடந்து போவோம். போயிட்டு வந்து ட்ரெயின் ஏறி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ கூட்டமும் பெருசாக இல்லை, பட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நிலா தெரியும். ஸோ ஃபுல் மூன். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் தெரியும். ஆனால் வந்து இங்கே லைவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து சும்மா அழகாக செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள். ஸோ ஆக்சுவலி வந்துட்டோம் S6. ஸோ இங்கே தான் நம்மளுடைய கோச் வரும். பட் நம்மளோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம். ஸோ வந்து ட்ரெயின் வெயிட் பண்ணுவோம், வரட்டும். 17, 18, 19, 20, 21st, general compartment, 22nd, general compartment, 23rd, S, L, R, D. ஸோ வாய்ஸ் இன்னும் ட்ரெயின் வரல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வரதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. ஸோ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ அனௌன்ஸ் பண்ணியா வந்து சென்னை போகிற ட்ரெயின். ஸோ வந்து ஐ திங்க் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வருது. ஸோ பக்கத்து பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:36 ஆச்சு. ஸோ நம்ம டைம் தான் வரும். ஒன்றுமே நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ராவல் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஃபீல் தான். ஸோ எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறைய ஆசை இருக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நான் பர்சனலி ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து
அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை போகிற ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த ட்ரெயினை பார்ப்போம். ஓகே, சென்னை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிருச்சு. ஸோ சென்ட்ரல் வரைக்கும் ஒரு ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரெயின் தான். பட் வந்து இன்னும் நம்ம ட்ரெயின் வரல. நான் வந்து ஆன் டைம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஹே காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் லேட்டு தான். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 3:50 தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 மினிட்ஸ் டிலே தான் காட்டுது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரெயின். ஸோ வாங்க பார்ப்போம். பட் வந்து என்னன்னா இங்கே டிலே ஆச்சுன்னா எனக்கு அங்கே டிலே ஆகிடும். ஸோ தென் வந்து ஏர்போர்ட் போயிட்டு அந்த இருக்கிற ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ள ஸோ நமக்கு அங்கே டிலே ஆகிடும். ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் டைமுக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு 6 o'clock நம்ம போனாதான் தென் அங்கிருந்து நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கும் ஸோ நம்ம அங்கே எல்லா ப்ரொசீஜரும் முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். காய்ஸ், ஃபைனலி நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ வந்து உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு பிளாட்ஃபார்ம் உள்ள. ஸோ வந்து வாங்க ஏறுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 மினிட்ஸ் டிலே தாங்க. ஸோ வந்து ஏன்னா 3:50க்கு தான் வர வேண்டிய ட்ரெயின். பட் பார்த்தீங்கன்னா வந்து 3:58 தான் வந்து ஸ்டேஷன் உள்ளே ஜங்ஷன் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ 10 மினிட்ஸ் டிலே தான். ஸோ நம்ம கோச் பார்த்தீங்கன்னா வந்து S6 தான். ஸோ வந்து உள்ளே போயிட்டு நான் வந்து அப்படியே இதாக கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஃபைனலி ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ வந்து ஐ திங்க் ஸோ அந்த ட்ராவல் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஜேர்னியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சீட் பார்த்தீங்கன்னா வந்து S15. ஸோ அந்த சீட் தான். ஸோ வந்து
ட்ரெயின் கிளம்பல, வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஐ திங்க் ஒரு 2 மினிட்ஸ், இங்கே 2 to 5 மினிட்ஸ் கிட்ட இங்கே இருக்கும், ஆல்ட்டுக்கும் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்ப்போம். பட் ஜங்ஷனில் என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 3:59 தான் என்ட்ரி ஆச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:02 ஆகுது. ஸோ 6 நடிச்சிட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:04க்கு ஸோ நம்ம ஸ்டேஷன் வந்து டிபார்ச்சர் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிலே தான் சொல்லணும். ட்ரெயின் தான் வந்து 20 மினிட்ஸ் டிலே. ஓகே, ஐ திங்க் இங்கே ஆன டிலே வந்து அங்கே பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். வந்து பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அந்த அளவுக்கு கூட்டம் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. ஓகே தான், எர்லி மார்னிங் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டான கூட்டமாக தான் இருக்கு. ஈரோடு மக்களே, பாய் பாய். ஸோ நம்ம அடுத்து இன்னொரு முறை ஈரோடு வரும்போது சந்திப்போம். பாய் பாய், டாட்டா. ஆக்சுவலி வந்து இந்த விஜய் படத்துல சொல்ற மாதிரி அந்த சத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணாலே அந்த சத்தம் அது தனி ஃபீல் தான். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 மினிட்ஸ் டிலே காட்டுது. ஆனால் வந்து டிலே ஆகுதா இல்லை வந்து ஆன் டைமுக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிறோமா அப்படின்றத பார்ப்போம். ஹே காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இது எதிர்பார்க்கலங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஸ்பீடு. ஸோ வந்து நான் நம்புகிறேன், ஐ திங்க் வந்து இந்த 20 மினிட்ஸ் டிலே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ஆன் டைம் நம்ம வந்து 6 o'clock கோயம்புத்தூர் நம்ம ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ எதிர்பார்க்கல. ஸோ ஓகே நைஸ். ஸோ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பூர் தான். ஸோ நான் வரையும் பண்ணுறேன், அப்பப்போ வாக் கண்டினியூ பண்ணுறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சீட் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபைனலி திருப்பூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு 1 ஹவர். ஸோ கோயம்புத்தூர் அந்த 1 ஹவரில் இறங்கிடுவோம். ஸோ அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டமும் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிடுச்சு. ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு காலியாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே, வாங்க நம்ம போய் அந்த சீட்டில் உட்காருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் தான். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் ஒரு 6 மணிக்கு நம்ம போகும்போதெல்லாம் அவர் வந்து சன்ரைஸ் வந்துடும், சன் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், சன் வந்துச்சுன்னா ஸோ அதையும் நான் உங்களுக்கு அழகாக கேப்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட கூட சேர்ந்து இந்த ட்ராவலை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க.
ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் நார்த்து கிட்ட வந்துட்டோம். பட் வந்து ஐ திங்க் கிராசிங்காக என்னன்னு தெரில. பட் வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் கிராசிங் தான் நினைக்கிறேன். அதனால் வண்டி நின்றுச்சு. அவ்வளோதான். ஆக்சுவலி அவ்வளோதான். அடுத்து நம்ம வண்டி கிளம்பிடுவோம். ஹலோ மக்களே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் நார்த் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம்.
அவ்வளோதான் மக்களே, ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஸோ இன்னொரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம். மக்களே, ஃபைனலி நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜேர்னி, நல்ல ஒரு ட்ராவல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிலே தான். ஓகேங்களா, அந்த ஈரோட பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டிலே தான். பட் வந்து எதிர்பார்க்கல. ஆக்சுவலி 6 o'clock தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர். ஆனால் வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 5:52 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்டா இல்லை, 5:52 வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுச்சு.
இப்போ பரவாயில்ல. டிலே ஆகும்னு நினைச்சேன், டிலே ஆகல. காய்ஸ் ஃபைனலி வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து நான் வெளில போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலி வந்து நம்ம வந்து சேஃபாக என்ன பண்ணிட்டோம், கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு காஃபி குடிக்க போகிறோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு இப்போ அடுத்த பிளான் என்ன அப்படின்னா ஏர்போர்ட் போக போகிறோம். ஸோ ஏர்போர்ட் போயிட்டு நம்ம வந்து அப்படியே சென்னை போக போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்கள் தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் அப்போ போகிறோம். ஸோ அப்போ போயிட்டு என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோம், ஸோ ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அடுத்த vlogல பார்ப்போம். பாய் பாய், டேக் கேர்.